கிளைமேட் சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு வாக் போலாமா? போலாம். நைட் டைம் மேல ஒரு நிலா, பக்கத்துல ஒரு நிலா, நல்லாதான் இருக்கும். ஒரே பொயட்ரியா இருக்கு. நான் போய் கீ எடுத்துட்டு வரேன். பேசு. மறுபடியும் கூப்பிடுறாரு. ஏதா அர்ஜென்ட்டா இருக்கும், பேசு. Hello, Sam. Hello, Dad. I'm in outside. I'll call you later. நீ வேணா உங்க அப்பா கிட்ட அப்புறம் பேசு. நான் என் மாமனார் கிட்ட இப்பவே பேசு. Hello, Sam. Hi, Uncle. I'm Surya. How are you? Yeah, fine, Surya. I know about you. Oh, nice, Uncle. உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி சொல்லிருக்க போல? How are you, Surya? Fine, Uncle. We got engaged, Uncle. Oh, wow. Superb. Congrats. Actually, I called Sam because I'm missing her and I'm worried about her. Don't worry, Uncle. குச்சி ஐஸ்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துப்பேன். What? Sorry, Uncle. Don't worry. I'll take care of her lifelong. Yeah, I know. And thanks, Surya. I'll hand over the phone to Sam. Take care, Uncle. Take care of Auntie also. Okay, you too. Hello, Dad. Sam? அப்பாவுக்கு உங்ககிட்ட பேசினது ரொம்ப ஹாப்பியா. அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கான். Really? நிஜமாதான். ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படியா? உன்னை ஏற்கனவே அப்பாவுக்கு தெரியும். அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. அம்மாவா? உங்க அம்மா கிட்ட நான் பேசினதே இல்லையே. இல்ல, நான் உன்னை பத்தி அம்மா கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. ஓ, அப்படி. இப்போ நான் ஒரு gift கொடுக்க போறேன் பேபி. என்ன பேபி? தள்ளு பேபி. இது நான் சொன்ன 7 கிஃப்ட்ல ஒன்னு. நான் கூட வேற ஒன்னு எதிர்பார்த்தேன். அதெல்லாம் இப்போ கிடைக்காது. கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும். இப்போ நம்ம வாக்கிங் போலாமா? போலாமே. ஆத்தாளும் மகளமா சேர்ந்துக்கிட்டு ஓவரா ஆட்டம் போறாளுகளே. இப்பவே இந்த சாமானியன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா. என்ன கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னா கேட்கவே வேணாம். அவளுக்கு இந்த வீட்டில் யாரை மதிக்கலனாலும் பரவாயில்ல, அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைக்கிற என்னையே மதிக்க மாட்டேங்கிறாளே.
பேசாம சமந்தாவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு கல்யாணியோட நெருக்கமா இல்லாமா அவளும் நம்மக்கிட்ட சித்தப்பா சித்தப்பான்னு பாசம் காட்ட ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் அவளை இந்த சூரிய வம்சம் குடும்பத்துக்குள்ள கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து இந்த சூரிய வம்சம் குடும்பத்தையே அக்கா பிரிச்சிட வேண்டியதா. நிமிஷத்துக்கு 100 பிளான் போடுறடா நாராயணா. அசலா இருக்கிறவளை எப்படியாவது சமாளிச்சு வீட்டுக்குள்ள வராம பார்த்துக்கணும். இல்ல நம்ம கூட்டு வெளியாயிடும். என்ன பண்ணலாம்? சார், உங்க அம்மா அப்பா எப்போ வருவாங்க? சரி சரி, சாமோட அப்பா அம்மாவுக்கு இப்போவாவது விஷயத்த சொல்லணும். போனை போடுங்க. Hello, Shankar. How are you? Yeah, fine. How about you, Chris? Yeah, fine. How is Kalyani? She's doing good. Today is the one of the most important day, as Sam and Surya got engaged. Yeah, I already heard this good news from Sam, and I given my wishes to Surya too. What? Have you spoken to Surya? Yes, he just know that I'm father of Sam. Oh, my goodness. If Kalyani heard this good news, she'll be very happy. Okay, Chris. When you reach to the hospital, put on speaker. I will talk to my sister. Okay, Shankar. Take care. Bye. Okay, Chris. Take care of my sister, okay? Bye. யார் கூட போன்ல பேசுனீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. என் ஃப்ரெண்டு மத்தியானம் கால் பண்ணியிருந்தான். அப்போ சரியாக பேச முடியல. அதான் பேசிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. ஆஹா, இல்ல, இங்கிலீஷ்ல பேசின மாதிரி இருந்ததே, அதான். அவன் நல்லா படித்தவன், கொஞ்சம் ஹைஃபையான ஆளு. அதான் அவங்ககிட்ட அப்படியே இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தேன். அது சரிங்க. நீங்க எப்படி இங்கிலீஷ்ல பேசுனீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னங்க. இன்னைக்கு நடந்த விஷயம் மட்டும் சாமோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அமெரிக்கால இருக்கிற அவங்க சொத்து எல்லாத்தையும் நம்ம பையன் சூர்யாவுக்கு எழுதி வச்சிருவாங்க. கரெக்டா? இந்த பாருமா, ஆசைப்படலாம் தப்பு இல்ல, ஆனா பேராசைப்படக்கூடாது. நான் என்ன அப்படி பெருசா பேராசைப்பட்டேன்? எல்லா அம்மாங்களுக்கும் அவங்க புள்ள நல்லா இருக்கணும்ன்ற ஒரு சின்ன ஆசைதான், அவ்வளவுதான். இது சின்ன ஆசையா? லக்ஷ்மி மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறியே, அது நியாயமான ஆசை. ஆனா லக்ஷ்மி தேவியே வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுற பாரு, அது பேராசை. உங்ககிட்ட சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்? தள்ளுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சூர்யாவை பார்க்கணும் மாம். உடனே கிளம்பு. சாம், இது நைட் டைம். இப்ப போய் பார்க்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஷூரா பார்க்கலாம்ல? ஏண்டி, உனக்காக தான் இந்தியாக்கே வந்தோம். டெஃபினட்டா மீட் பண்றோம். இப்ப வந்து படுடி, வா. குட் நைட். குட் நைட். சூர்யா, என்ன சாம், திடீர் சர்ப்ரைஸ்? காஃபிலாம் போட்டு எழுப்புற? பேபி, அப்பா கிட்ட நேத்து நல்லா பேசிட்டு இருந்தல, அதுக்குதான். ஓ சூப்பர். இதுக்கே காஃபினா நாளைக்கும் அம்மா அப்பாவை மீட் பண்ணி பேசினா என்ன தருவ? என் அம்மாவை நீ மீட் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஹலோ மேடம், என்ன நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல? என்ன குடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சிம்பிள்.
ஒரு கிஸ் கொடு. ஆஹா, நான் மாட்டேன். ஏய் சம் சம் சம். ஏய் நில். பிளாக் காஃபி அங்கே இரு. பேபில இருந்து திரும்ப Black காஃபி ஆயிடுச்சா? அதான் லாஸ்ட் நைட்டே சொன்னல, நீ நடந்துக்கிறது பொறுத்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும்னு. பட் எனக்கு கொடுத்தே ஆகணும். ஏய் அங்கே நில்லு, நான் கொடுக்குறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம ஃபேமிலிய இதே மாதிரி கட்டி காப்பாத்தணும். அடுத்த ஜெனரேஷனுக்கும் நாம சொல்லி கொடுக்கணும். இது நான் உனக்கு பண்ணி கொடுக்கிற 3வது சத்தியம். சூர்யாண்ணா, இந்த ஃபைல்ல கையெழுத்து வாங்கணும், அதான் வந்தேன். ம் கொடு. சாம் கொஞ்சம் ஃபோன் எடு. ஹலோ. ஓகே சார். அப்படியா? சரி நான் கேட்குறேன். இந்தா சந்துரு, குளோபல் கம்பெனி ஸ்டாக்கை கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொன்னியா? ஆமா, அந்த கம்பெனி வேண்டான்னு நான் நடராஜன் சார் கிட்ட சொல்லியிருந்தேனே. நல்ல கிளைண்ட்டை மிஸ் பண்ண வேணாமேன்னு தோணுச்சு. நான் தான் ஸ்டாக்கை கிளியர் பண்ண சொன்னேன். அந்த கம்பெனி பேர்ல எந்த ரிஸ்க்குமே இல்லையே. என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா? ரிஸ்க் இல்ல, ஆனா ஓனர் பேர்ல ரிமார்க்ஸ் இருக்கு. அந்த கம்பெனியோட ஓனர் பேரு கிரிஷ். அந்த ஒண்ணு போதாதா அந்த கம்பெனியை ரிஜெக்ட் பண்றதுக்கு? அந்த பேர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இன்னொரு தடவை அந்த பேரை கூட இந்த வீட்ல சொல்லாத. அந்த பேர் வச்சிருக்கிற ஒருத்தனாலதான் இந்த குடும்பத்தோட நிம்மதியா போச்சு. நம்ம தாத்தா சாவுக்கு காரணமா இருந்து வீட்டை விட்டு ஓடி போய் இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட கௌரவம் மானம் எல்லாத்தையும் வாங்கின அந்த கல்யாணோட புருஷன் பேர் தான் அது. அதனால நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அப்ப நம்ம குடும்பத்துல ஏற்பட்ட களங்கத்தை இப்பவும் நம்மளால துடைக்க முடியல. எங்கேயாவது யாராவது அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கல்யாணி நமக்கு ஏற்படுத்தின காயத்தை விட அந்த வலி இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் சொன்னேன் அந்த கம்பெனியோட டீலிங் வேண்டான்னு. அந்த பேருக்கும் நம்ம பிசினஸ்க்கும் என்ன சம்பந்தம்? கல்யாணி அத்த புருஷன் கிரிஷ் மேல நீங்க கோவப்படலாம், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அந்த பேர் வச்சவன் மேலாம் கோவப்பட முடியுமா? நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, உடம்புக்கு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போறீங்க. அங்க போனா அங்க ஒர்க் பண்ற டாக்டர் பேரு கிரிஷ். அதுக்காக அந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருப்பீங்களா? கண்டிப்பா பார்க்க மாட்டேன். அதையும் மீறி அந்த பேர் இருக்கிற டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் உயிர் வாழணும்னா அப்படிப்பட்ட லைஃபே எனக்கு தேவையில்லை. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். டேய், அப்படியாவது செத்து போடா. சாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாரிண்ணா,
நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இது தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் நடராஜா அங்கிள் கிட்ட பேசி ஸ்டாக்கை கிளியர் பண்ண வேணான்னு சொல்லிடுறேன். ம், சாரி அண்ணா, மார்னிங்கே உன் மூட வேற ஸ்பாயில் பண்ணிட்டேன். அதுவும் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வேற நடக்க போதா, இப்போ போய் இப்படி ஆயிடுச்சு. சாரி அண்ணா. சொல்லுங்க சார். யா ஷூர் சார், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இவன் தான் நீ கட்டிக்க போற பையன் சூர்யா. இவன் முதல்ல பேசின வார்த்தையே அத்தைதான். மாம், இந்த ட்ரெஸ் நைஸ்ல. கொண்டு வந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துட்டா. என்ன சொன்னாலும் ஓகே இல்லைன்னு தான் சொல்ல போறா. நல்லா இல்லைன்னே சொல்லிடுவோம். மா, இந்த ட்ரெஸ் அவ்வளோ ஆப்டா இல்லம்மா. மாம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நல்லா தானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. தேங்க்ஸ் மாம். அப்ப சூர்யா வீட்டுக்கு போலாம். எஸ் கமன். என்ன மேடம், வெளியில கிளம்பிட்டீங்களா? என்ன ஷாப்பிங்கா? சொல்லுனீங்கன்னா நானே வாங்கிட்டு வந்திருப்பேனே. இல்ல, சூர்யா வீட்டுக்கு போறோம். நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்க அமெரிக்கால இருந்து வந்ததே என் ஃப்ரெண்டு ஜெயந்திய பார்த்து அவ பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கதா. அதனால நாங்க அங்க போகணும். ஐயோ, இவளுக்கு அங்க போனா நம்ம பிளான் சொதப்பிடுவே. நமக்கு தான் பிரச்சனை. என்ன நலம் விரும்பி என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அவங்க வீட்டுல எல்லாரும் திருப்பதி போயிருக்காங்க. வரத்துக்கு 2 நாள் ஆகும். நீங்க அங்க போய் யார பார்க்க போறீங்கன்னு யோசிக்கிறேன். யூ லயர் சீட்டர் ஸ்கவுண்டர். என்ன மேன் விளையாடுறியா? நேத்து தான் சூர்யாவா இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். இப்ப வந்து இப்படி சொல்ற? நினைச்ச மாதிரியே அதுங்க 2 இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்குங்களா? நான் சொல்றது உண்மைதாங்க, என்ன நம்புங்க. அவ்வளவு பெரிய வீடு இருக்கிறப்போ சூர்யா இதுக்காக ஹோட்டல்ல வந்து சாப்பிடணும். எல்லாரும் திருப்பதிக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு 2 நாள் ஆகும். சூர்யா அவங்க கூட போகாம இங்க இருந்து பிசினஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க அவனை பார்க்கணும்னா மாலுக்கோ தியேட்டருக்கோ இல்ல வேற எங்கேயாவது தான் போய் பார்க்கணும். அடிக்கடி பிசினஸ் விஷயமா சென்னைக்கு வேற போயிடுறான். அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. இது பாருங்க, இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் சொன்ன இடத்துல நீங்க போய் வெயிட் பண்ணி பாருங்க. வர்த்தனை உங்களை கண்டுக்க மாட்டாங்க. சூர்யா எங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்களே போய் பாருங்க. அப்புறம் தெரியும் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை என்னன்னு. ஓகே மிஸ்டர் நலம் விரும்பி, உங்களை நான் நம்புறேன். நீங்க சொல்றதுல ஏதாவது பொய்யா இருந்தது அப்புறம் வேற நிர்மலாவை நீங்க பாப்பீங்க. ஜாக்கிரதை. என்ன மேடம் நீங்க? நான் யாரு? உங்க நலம் விரும்பி. நான் உங்களை மட்டும்தான் விரும்புவேன். உங்க நலனை மட்டும்தான் விரும்புவேன். உங்களுக்கு ஏன் மேடம் வீண் சிரமம்? வெளியில வேற வெயில் பயங்கரமா இருக்கு. கிளைமேட் வேற சரி கிடையாது. நீங்க இங்கேயே இருங்க. நான் அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப நான் போறேன். பட தப்புச்ச. அந்த பேர் இருக்கிற டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் உயிர் வாழணும்னா அப்படிப்பட்ட லைஃபே எனக்கு தேவையில்லை. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன்.